சொல்லுங்க தனு. பாரதி, எனக்கு என்னமோ பூ போட்டு பார்த்ததுல சந்தேகமா இருக்கு. ஐயோ, யாருக்குமே சந்தேகம் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இவங்க வந்து கேக்குறாங்களே, ஒருவேளை தெரிஞ்சிருச்சோ? பாரதி, உன்கிட்ட தான் கேக்குறேன். எனக்கு என்னமோ இந்த பூ போட்டு பார்த்ததுல தப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல பாரதி, என் மனசுக்கு சமாதானம் ஆகல. ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். உண்மையை சொல்லணும்னா, நீங்க தட்டுல வச்சிருந்த பூவை நான் எடுத்தேன். ஆனா மாமா கையில கொடுத்தது நான் என் கையால மடிச்சு வச்ச பொட்டலத்தை. என்ன பண்ணி வச்சிருக்க? நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த மாதிரி வேலை பார்த்திருக்க? இது உனக்கு தப்புன்னு தெரியலையா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இல்ல தனு, நான் சரியாதான் பண்ணிருக்கேன். என் ஜாதகத்தால ஆதிக்கு ஆபத்துன்னு நினைச்சு நான் அவரை விட்டு விலகணும்னு நினைச்சப்போ நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். அந்த குழப்பத்துல தான் நான் சாமி கிட்ட பூ பார்க்க சம்மதிச்சேன். ஆனா கடவுள் நேரடியாவே வந்து எனக்கு பதில் சொல்லிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருந்த குழப்பம் சுத்தமா என்னை விட்டு விலகி போச்சு. இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நானோ என் ஜாதகமோ அது எதுவும் அதைய ஒண்ணு பண்ணாதுன்னு நான் நம்புறேன். இப்ப நானே என்னை நம்பினதுக்கு அப்புறம் இது தேவையே இல்லைன்னு தோணுச்சு. நானும் அத்தையோட திருப்திக்காக தான் சரின்னு சொன்னேன். இப்ப கூட நீங்க சந்தேகப்பட்டதுனால தான் நான் உண்மையை சொன்னேன். தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. தம்பி, ஒரு முக்கியமான ஃபோன் காலு, அதான் பேசிட்டு வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். அப்போ நான் கிளம்புறேன். என்ன தம்பி இது? இதுக்கு மேலே எப்போ போய் எங்க சாப்பிட போறீங்க? இருங்க, இங்கேயே சாப்பிட்டு போலாம். தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. சொன்னாலும் நான் விட மாட்டேன். இன்னைக்கு இங்கே தான் சாப்பிட்டு போறீங்க. மாடி பாரதி, சொல்லுமா. சாப்பிட்டு போங்க. மரதான், என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற? தம்பிக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வை. போ மாடி பாரதி, தம்பியை அழைச்சிக்கிட்டு போய் துண்டை எடுத்து கொடுத்து கை கால்லாம் கழுவிட்டு வர சொல்லு. போ தம்பி, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. போங்க. சரி சார். பாரதி, என்னாச்சு? ஏன் அப்படி நடந்து வரீங்க? உட்காருங்க, உட்காருங்க. என்னன்னு தெரியல ஆதி, ரொம்ப நேரமாவே சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது. வலி கொஞ்சம் சிவியரா இருக்கு. நடக்கும் போதுதான் ரொம்ப வலிக்குது. என்ன பாரதி, இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க? சரி, காதை காட்டுங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். ஐயோ, வேணா ஆதி, பரவாயில்ல, நான் பார்த்துப்பேன். பாரதி, நான் சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா? இப்போ எதுக்கு தேவையில்லாம அடம் பிடிக்கிறீங்க? முதல்ல காதை காட்டுங்க. என்ன ஆதி பேசுறீங்க? ஏன் காலை போய் நீங்க தொடுறதா? அதெல்லாம் வேண்டாம். வீட்ல யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இதுல என்ன இருக்கு பாரதி? காலில் ஏதோ குத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்க நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. சரி, என்னன்னு பார்க்கலான்னு கேட்டா தேவையில்லாம பேசுறீங்க. முதல்ல காலை காட்டுங்க. ஐயோ, வேணா ஆதி, அட சொன்னா கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். பாரதி, இப்போ நீங்க காலை என்கிட்ட காட்ட போறீங்களா இல்ல மாமனாரை கூப்பிட்டு சொல்லவா? ஐயோ, வேணா. என்ன ஆதி, நீங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க.
பாரதி, நல்லா பெருசா ஒரு முள்ளு குத்தி இருக்கு. அதனால தாங்க உங்களுக்கு வலிக்குது. ஆமா ஆதி, நான் அதை சுத்தமா கவனிக்கவே இல்லை. இப்போ வலி அதிகமானதுனால தான் நடக்க கஷ்டமா இருக்கு. நீங்க அப்படியே உட்காருங்க. நான் மெதுவா முள்ள எடுத்து விடுறேன். ஆ, ம், பாரதி, ம். சேஃப்டி பின் ஏதாவது இருக்கா? ஆ. ஆதி, ஆ, நல்லா ஆழமா குத்தி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் வலிக்காம எடுத்து விடுறேன். ஆதி வலிக்குது. என்னங்க, ரொம்ப வலிக்குதா? ஆமா ஆதி, நீங்க விட்டுருங்க ஆதி, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். என்ன பாரதி, சின்ன முள்ளு, அதை எடுக்கிறதுக்குள்ள வலி தாங்காம இப்படி கத்துறீங்க. ஆனா அருவாள்லாம் தூக்கி சண்டை போடுறீங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆதி, கிண்டல் பண்றீங்களா? அதை ஏதோ உங்களை காப்பாத்தணுங்கிற வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். இப்போ உண்மையிலேயே வலிக்குதா ஆதி? என்னங்க, உங்களை நான் கிண்டல் பண்ணாம வேற யார் கிண்டல் பண்ணுவா? நான் உங்களை கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. புரிஞ்சுதா? ஓஹோ, அப்படியா? என்ன பாரதி, கோச்சுக்கிட்டீங்களா? பரவாயில்ல, கோச்சுக்கோங்க கோச்சுக்கோங்க. ஆ, எப்படி அந்த முள்ள காலையிலக்குள்ள எடுத்துருவீங்களா? பாரதி, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. எனக்கெல்லாம் ஒன்றும் ஓகே இல்லை. வலிக்குது. இப்போ பாருங்க, ஒரு நிமிஷத்துல எடுத்துறேன். அவ்வளோதான். ஓகேவா? அம்மா, பாரதி, வாமா. அம்மா உட்காருங்கம்மா. போதும் பாரதி, போதும். நீ உட்காந்து சாப்பிட. இல்லம்மா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கும் ரைஸ் வைக்கவா? இல்ல இருக்கட்டும். என்ன பாரதி, திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் சொல்றேம்மா, நீங்க சாப்பிட்டு முடிங்க. சொல்லு பாரதி, என்ன விஷயம்? அம்மா, உங்ககிட்ட ஆதியை பத்தி கொஞ்சம் பேசணும். அதுக்காக தாம்மா வந்தேன். பாரதி, ஆதி வெளியில போயிருக்கான். தெரியுமா? அவர் இங்க இருக்க கூடாதுன்னு தான் ஒரு வேலை கொடுத்து வெளியே அனுப்பிட்டு அவர் இல்லாத சமயமா உங்களை பார்க்க வந்தேன். என்ன சொல்ற பாரதி, எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் போலயே. அம்மா, நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவரு காஞ்சிபுரம் வந்த நாள்ல இருந்து அவரை சுத்தி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. என்ன பாரதி இப்படி சொல்ற? நான் சொல்றது உங்களுக்கு ஷாக்கிங்கா கூட இருக்கும்மா. ஆனா அவரை சுத்தி எப்பவுமே ஏதோ ஒரு விஷயம் தப்பாவே நடந்துட்டு இருக்கு. முதல்ல எனக்கு கூட இதை பார்க்க சாதாரணமா தான் இருந்தது. ஆனா ஆதிய சுத்தி ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு.
அது என்னன்னு தான் எனக்கு புரியல. இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு எனக்கு புரியல. என்ன பாரதி, என்னென்னமோ சொல்ற? நீ சொல்றத கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நீங்களே பாத்தீங்கல்ல, ஆதி உங்க கூட ஊருக்கு போக கிளம்பினப்போ அவரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா கூட அவருக்கு ஷாக் அடிச்சது. அதெல்லாம் எப்படின்னு இப்பவும் எனக்கு புரியலம்மா. அவரு ரொம்ப நாளா இங்க தானே இருக்காரு, அது எப்படி திடீர்னு ஷாக் அடிக்கும்? எல்லாத்துக்கும் மேல நேத்து நடந்த விஷயம். ஆதிக்கு ஃபோன் பண்ணி அவரை ஒரு இடத்துக்கு வர வச்சு அவரை கார் வச்சு அடிச்சு போட பிளான் பண்ணிருக்காங்கம்மா. பாரதி, என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வந்திருக்கேன். ஆ, ஆ. அம்மா, இனிமே ஆதிக்கு எந்த ஆபத்து வராது. எது நடந்தாலும் அவர் கூடவே இருந்து நான் ஆதியை பாத்துக்க போறேன். இனிமேலும் எதுவும் தப்பா நடக்க நான் விட மாட்டேம்மா. ஆதி கிட்ட கூட நான் இத பத்தி எதுவும் சொல்லல. இனிமேதான் அவர்கிட்ட பேச போறேன். இவ்ளோ நாளா ஜோசியம் ஜாதகம்னு சொல்லி தேவையில்லாம என்னையும் குழப்பி மத்தவங்களையும் குழப்பிருக்காங்க. நேத்து நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெளிவா புரிஞ்சுது. ஆதி என்னை இப்பவும் நம்புறாருமா. அவருக்கு பிரச்சனை நடக்கிறப்பெல்லாம் நான் தான் வந்து அவரை காப்பாத்திருக்கேன்னு அடிச்சு சொல்றாரு. அவரோட நம்பிக்கை உண்மைதான் எனக்கு தோணுதுமா. ஆதியோட நம்பிக்கைய நான் முழுசா நம்புறேன். இனிமே ஆதிக்கு எதுவும் நடக்காம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க நிம்மதியா இருங்கம்மா. பாரதி, ஆதி மேல உனக்கு இருக்கிற அக்கறைய பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிங்கம்மா, இத சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேன். சரி பாரதி, போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா. வரேன். என்ன நடக்குது அறிவு? நாம ஒண்ணு நினைச்சா பாரதி வேற ஒண்ணு சொல்லிட்டு போறா. எனக்கு எதுவும் புரியல. என்னதான் பண்ண போறோம்னு தெரியல. எனக்கு என்னமோ இவங்கள சாதாரணமா பிரிக்க முடியும்னு தோணல. இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான். நம்ம கையில எதுவுமே இல்ல அறிவு. ஆனா எது நடந்தாலும் ஆதி மட்டும் என்னை விட்டு போயிடவே கூடாது. திரும்ப திரும்ப அவங்கள பிரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, மறுபடியும் ஏதாவது பண்ணி மாமாவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க.
மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் எல்லாமே தப்பா போயிடும். மா என்ன ஸ்வேதா, உங்க அப்பாவை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்றிய. நான் எப்படிமா மாப்பிள்ளைக்கு ஆபத்து வர மாதிரி யோசனை பண்ணுவேன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்பா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. பாத்தீங்கல்ல அவ என்ன சொல்லிட்டு போறான்னு. ஸ்வேதா என்ன நம்புமா, நான் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நானே வந்து பேசிட்டு போனதுக்கு டென்ஷனா இருக்கேன். நீ வேற தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லாத. இங்க பாரு, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணதான் நான் இதை பண்ணேன். நீங்க சொல்றது சரியாவே இருக்கட்டும்பா. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? எல்லாமே உல்டாவா தானே நடந்துச்சு. நீங்க அவளை ராசி இல்லாதவன்னு சொல்ல வைக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அவ மாமா கூட இருக்கிறது தான் ராசின்னு சொல்லிட்டு போறா. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். என்னமோப்பா, பெருசா எதையும் சொதப்பிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன ஆதி, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தானா? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏன் பாரதி, உங்ககிட்ட நான் விளையாடாம வேற யாருங்க விளையாடுவா? ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஓகே கூல், மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஆதி கொஞ்சம் இப்படி வாங்கல. வாங்க. என்னங்க? ஆதி உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா, 2 பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? தெரியலையே, வா என்னன்னு போய் பாப்போம். அது என்னங்க பேசுறதுல கஞ்சத்தனம்? நாம எவ்வளவு வேணாலும் பேசலாம். ப்ளீஸ் ஆதி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஓகே. ஆதி, நீங்க இங்க வந்த நாள்ல இருந்து கண்டினியூஸா உங்களை சுத்தி ஏதோ தப்பா நடந்துகிட்டே இருக்கு. ஷோ பாரதி தாயே, அம்மா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். ஆதி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் இப்ப பேசியே ஆகணும். சரி பாரதி சொல்லுங்க, என்ன பேசணும்? ஆதி, உங்களை யார அடிக்கடி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? உங்களுக்கு எப்போ ஏதோ ஒரு கெடுதல் இருந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆதி, என்ன நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியல. இதெல்லாமே எந்த காரணமும் இல்லாம கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறத என்னால அவ்வளோ ஈஸியா எடுத்துக்கவும் முடியல. ஏதோ பெரிய தப்பு இருக்கிற மாதிரியே தெரியுது. எல்லாமே யாரோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே தெரியுது. பாரதி ஆதி ப்ளீஸ் என்ன முழுசா பேச விடுங்க. சொல்லுங்க. இதெல்லாம் நாம அப்படியே சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களை காப்பாத்துறேன். ஆனா நான் அதை நம்பலனா கூட நீங்களே என்ன நம்ப வச்சிட்டீங்க. ஆனா அதுக்காகலாம் இதை அப்படியே விட முடியாது. இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் ஓகே. உங்களை ஃபோன் பண்ணி அவங்க சொல்ற இடத்துக்கு வர வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. முதல்ல உங்களை அட்டாக் பண்ண அவங்க போட்ட திட்டம் சரியா வராததுனால தான் இந்த தடவை எப்படி ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இப்ப எனக்கு குழப்பமாவே இருக்காது. அவங்க ஏன் உங்களை வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வர சொல்லணும்? உங்களுக்கும் வாசுக்கும் என்ன சம்பந்தம்? நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்காது. பா, போற போக்க பார்த்தா மாமாவை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண பிளான் போட்டிருக்காப்பா. இதுக்கு மேல அவளை பேச விடுறது சரியா வராது. வாங்க போலாம். என்ன பாரதி, நீ கிளம்பிட்ட நினைச்ச? அம்மா என்ன 2 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் உள்ள வந்து பேச வேண்டியதானே? இல்ல, நான் வெளியே வந்தப்பதான் ஆதியும் வந்தாரு. அதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மாப்பிள, நீங்க எப்போ வந்தீங்க? நேத்தெல்லாம் நான் உங்களை பார்க்கவே இல்லை. மாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் வந்தோன்னு தூங்கிட்டேன். ஆதி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நாம அப்படியே விட்டுற முடியாது. யாரு பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஆதி. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப பெருசுன்னு மட்டும் எனக்கு புரியுது. அதை விடுங்க பாரதி,
இனிமேல் நான் கவனமாக இருக்கேன். அதுக்காக நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்காதீங்க. என்னை நம்புங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. நான் பார்த்துக்கிறேன். இவ விட மாட்டா போல இருக்கே. திரும்ப திரும்ப அதே விஷயத்தையே பேசிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டா பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணியே ஆகணும். பாரதி, ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கு புரியுது. நான் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருங்க. ஓகேவா? சரி ஆதி, எதுக்கோ நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க. நான் போயிட்டு வரேன். ஓகே. நான் போயிட்டு வரேன்.